நம்ம வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னாக்கா, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்களே இப்போ உலகத்தில் மக்கள் தொகை 820 கோடியா 850 கோடியா 800 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 800 கோடி பேரும் இன்னொரு 120 வருஷம் கழித்து உயிரோடவே இருக்க மாட்டோம். அங்கே வேற ஒரு தலைமுறை இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற 800 கோடி பேரும் செத்துருப்பாங்க, கம்ப்ளீட்டாக செத்து போயிருப்பாங்க. இன்னொரு 150 வருஷம் 120 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. 120 அல்லது 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு இன்றைக்கி, அல்லது 120 வருஷம்னு வச்சுக்கோங்க. இன்னும் 120 வருஷம் கழித்து இன்றைக்கி பிறந்தவங்க கூட செத்து போயிருப்பாங்க. இன்றைக்கி பிறந்தவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற 800 கோடி பேரும் இன்னும் 120 வருஷம் கழிச்சு உயிரோடு இருக்கவே போகிறதில்ல, எல்லோரும் செத்து போயிருப்பாங்க. இந்த 800 கோடி பேரும் செத்தாக்கா எப்படி இருக்கும்? எல்லோரும் செத்து போயிருப்பாங்க. இன்னொரு தலைமுறை வாழ்ந்துகிட்டு இருக்கும். இன்னொரு தலைமுறை அது நம்ம வாரிசுகளாக இருக்கும். அது அந்த வகையில் இந்த வாழ்க்கையை பற்றி அவ்வளோதான். இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், அங்கே இன்னொரு தலைமுறை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் இப்போது உயிரோடு இல்லை, எல்லாருமே கம்ப்ளீட்டாக செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொரு 120 வருஷம் கழித்து இன்றைக்கி பிறந்தவங்க முதற்கொண்டு யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக செத்து போயிடுவாங்க. இன்னும் 120 வருடம் கழித்து யாருமே இப்போ வாழ்ந்துட்டுருக்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, ரோட்டில் போகிறவங்க வாரவங்க, உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க, உங்கள் எதிரிகள், நண்பர்கள், உறவினர்கள், காதலி காதலன், அப்பா அம்மா, உங்கள் பிள்ளை, பேரன், நீங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற பேரன், இன்றைக்கி பிரசவம் பார்த்த குழந்தைங்க, எல்லாருமே இன்னும் 120 வருஷம் கழிச்சு உயிரோடு இருக்க மாட்டாங்க. இந்த தலைமுறை அத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக செத்து போயிருப்பாங்க. வேற ஒரு தலைமுறை இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதனால் மனித வாழ்க்கையை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் செஞ்சது நல்லது கெட்டது பேசுகிறது கூட அங்கே ஆளே கிடையாது. இன்னும் 120 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, எது அப்படிங்கிற பற்றி நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, என்ன நல்லா செஞ்சீங்க, இதெல்லாம் பேசுகிறது கூட இன்னும் 120 வருஷம் கழித்து யாருமே இருக்க மாட்டாங்க. அது யாரும் பேச போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை, வாழ்க்கையை பற்றி ரொம்பவும் பயப்பட தேவையில்லை. ஐயோ அவங்களுக்கு தெரியுமா, இவங்க அப்படியே அவங்க எதாவது சொல்லிட போகிறாங்க, இவங்க எதாவது சொல்லிட போகிறாங்க, அவங்க எதாவது நம்மளை குறை சொல்லிடுவாங்க, இவங்க நம்ம எதாவது குறை சொல்லிடுவாங்க, இப்படி குறை சொல்கிற எல்லாருமே முதற்கொண்டு குறை சொல்கிறவங்க, நம்முடைய செயல்பாடுகளை குறை சொல்கிறவங்க, விமர்சிக்கிறவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக 120 வருஷம் கழிச்சு உயிரோடே இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி பேரும் செத்து போனாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் என்னென்னா, அதுக்கு மாற்றாக இன்னொரு தலைமுறை, இன்னொரு 800 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. இன்னொரு 800 கோடி பேர் 120 வருஷம் கழித்து பிறந்திருப்பாங்க. அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. நாம் பார்க்குற இவங்க யாருமே நீங்கள் இன்றைக்கி விரோதிகளாகவோ நம்ம பார்த்துட்ருக்கோம், அன்பு செலுத்துகிறவங்க யாருமே ஒரு நல்லவங்க கெட்டவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கணும். இந்த காலகட்டம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை மற்றும் இந்த காலகட்டம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒழுங்காக வாழணும். இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யாமல், மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா 120 வருஷம் கழிச்சு யாருமே இப்போ இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாளிகை கட்டி வாழ்கிறவங்களும் சரி, உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர்களும் சரி, ஆக வாழும்போது நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வாழும்போது நல்லா வாழ்ந்தீங்களா, அதுக்கு தான் இங்கே சண்டை நடக்குது. இந்த வாழ்க்கை, இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம், நாம் இடம் பெறுகிறோம். அப்படிங்கும்போது அந்த 800 கோடி பேரில் நாம் ஒருத்தராக இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறக்காக தான் இங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் எல்லா பிரச்சனைகளும் நடக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி கூட கொஞ்சம் யோசித்து, சும்மா அப்படியே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. இப்படியும் வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது, அதோட தன்மை என்ன, அதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பயப்படுறோம், அவங்க எதை சொல்லிடுவாங்க, இவங்க எதை சொல்லிடுவாங்க அப்படின்னு மற்றவங்களை அடிமைப்படுத்துறது, மதம் சாதின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது, நிறம் சண்டை போடுறது. இன்றைக்கி மதத்தை கொண்டாடுறவங்களும் சரி, எல்லா மதத்துக்காரங்களும் இப்போ கடவுளை கும்பிட்டுருக்காங்களோ, எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா சாதியினரும் செத்து போயிடுவாங்க. 120 வருஷம் கழிச்சு உயிரோடவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இந்த தலைமுறை அப்படியே வேற ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள், அப்போ வேறு தலைமுறை வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அவங்க யாரும் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, 100 வருஷம் 120 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. ஆயிரத்தி ஒரு அது இந்த கணக்கு சரியாக அவங்க அந்த காலகட்டம் ஒரு 120 வருஷத்துக்கு பின்னாடி போங்கன்னா அவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நாமளும் 120 வருஷம் கழிச்சு உயிரோடு இருக்க மாட்டோம். அடுத்தால ஒரு தலைமுறை வாழும், அந்த தலைமுறையும் ஒரு 120 வருஷம் வாழும். அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ 120 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா, பின்னாடி போங்க. ஒரு 1850 அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அவங்க வாழ்ந்தாங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, எதுக்காக பயந்தாங்க, அவங்க சொல்லிடுவாங்க இவங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்தாங்க. அவங்க ஏதாவது குறை சொல்லிடுவாங்க, இவங்க குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்தாங்க. அவங்க நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னே இப்போ நமக்கு தெரில. ஆக நாம் செய்கிற விஷயம் நாம் வாழ்கிற காலத்துக்கு தான். ஒரு 120 வருஷம் கழித்து போனால் நாம் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய உணர்வுகள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய போராட்டம் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆக இங்கே யார் வாழ்ந்துட்டு இருந்தா இதை பற்றி எதுவுமே தெரியாது. நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளை பற்றியும் ஒரு 120 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவும் விரும்ப போகிறதில்ல. அதனால் வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக பார்க்காம ரொம்ப 100 வருஷம் கழித்து 1000 வருஷம் கழித்து என் பேரை சொல்லணும் இந்த மனிதனம் அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் செய்யாமல், இப்போது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க நல்லா பாராட்டணும். அந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உதவியாக வாழ்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் இந்த கடலில் நீந்த கத்துரு அப்படி அது வேண்டான்னு நினை இந்த காலகட்டத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி மற்றவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுலாம் கொடுக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கணும். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பதிலாக சும்மாவும் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உங்கள் கவனத்தை உதவி செய்கிறதில் திருப்புங்க. உதவியும் செய்யாமல் இடையூறும் செய்யாமல் சும்மா இருக்க யாராலும் முடியாது. ஒன்று நீங்கள் இடையூறு செய்யணும், இல்லைனா நீங்கள் உதவி செய்யணும். இடையூறு செய்கிறவங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்ய தெரியாது. அவங்க என்ன செஞ்சாலும் அது இடையூறாக தான் இருக்கும். உதவி செய்கிறேன்னு நினச்சி மற்றவங்களுக்கு இடையூறு செய்கிறதையே வழக்கமாக வச்சுக்கிட்டவங்க அவங்க உதவி செய்யணும்னு நினச்சாலும் அது இடையூறாக தான் முடியும். அதனால் மற்றவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க மற்றவங்களுக்கு இடையூறு செய்யணும்னு நினச்சா கூட அது உதவியாக தான் போகும். நம்மளோட கவனத்தை ஏதாவது ஒரு திசையில் திருப்பி இந்த காலகட்ட வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்கள் அனுபவிக்கணும். அவ்வளோதான். நம்மளை 100 வருஷம் கழிச்சு, நம்ம 120 வருஷம் கழிச்சு நாம் இங்கே இருக்க போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக எல்லோரும் செத்து போயிருப்போம். நீங்கள் ரோட்டில் போகிறவங்கள பார்க்குறீங்க, அந்த கடையில் இருக்கிறவர், ரோட்டில் போகிறவர், இன்றைக்கி கல்யாணம் ஆனவங்க, இன்றைக்கி பிறந்த குழந்த எல்லாருமே 120 வருஷம் கழிச்சு செத்து போயிடுவாங்க. அப்புறம் வேற ஒரு தலைமுறை இங்கே வாழ்ந்துட்டு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு தலைமுறை வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோதான்.